வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவை இப்படி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். வடை செய்ய போகிறோம். அதுக்கு கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 1 டம்ளர்னால் துவரம்பருப்பு சும்மா கொஞ்சோண்டு இதை அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகா போட்டு கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். இதிலே வாழைப்பூவை போட்டு ஒரு சுற்றி கிடப்பறேன். இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு வடைச்சுட வேண்டியதான். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாம் வெட்டி போட்டு பிசைஞ்சு வடைக்கு உருட்டிட வேண்டியதான். இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வடை தட்டி வச்சுட்டே வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். வாங்க வடை செய்வோம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அவெல்லாம் போட்டு வாங்க பொரிச்சு வாங்க எடுத்தாச்சு.